நாம் தமிழர் கட்சியை கூட்டணிக்கு அழைக்கிறாங்க எல்லாருமே. ஏன் வந்து அதை அவாய்ட் பண்றாரு? அந்த அவாய்ட் பண்றதுனால திரு சீமான் அவர்களுக்கு கிடைக்க போற லாபம் தான் என்ன? அவர் அவாய்ட் பண்ணல சார். 234 கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணக்கூடிய மாநாட்டில் அனௌன்ஸ் பண்றாங்கிறாரு தன்னோட முடிவை. ஓ, அப்ப ஏதோ கூட்டணி வைக்க போறாரு சீமான். மோடி அவரை சிஎம் கேண்டிடேட்டா ப்ரொஜெக்ட் பண்ண விரும்புறாரு. எங்க டாக்டரையா அவரை சிஎம் கேண்டிடேட்டா ப்ரொஜெக்ட் பண்ண விரும்புறாரு. அண்ணாமலை அவர் ஒரு ஆப்ஷனா வச்சு சிஎம் கேண்டிடேட்டா ப்ரொஜெக்ட் பண்ண விரும்புறாரு. அண்ணாமலை சீமானன் தான் காசு கொடுக்காம ஓட்டு வாங்குறாருன்னு சொல்லியிருக்கிறார். சரி, சீமானன் தான் மாற்றத்துக்கான தலைவர்னு அண்ணாமலை சொல்லியிருக்கிறாரு. சீமானன் கல்லுக்கானவர், பிராண்டி விஸ்கிக்கானவர்கள்னு அண்ணாமலை சொல்லியிருக்கிறாரு. சீமானன் உறுதியான நிலைப்பாடு கொண்டவர்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த அளவுக்கு ஒரு ப்ரொஜெக்ஷனை இன்னொரு தலைவருக்கு அண்ணாமலை கொடுத்திருக்காரா? இல்ல. அண்ணாமலையோட ஸ்கீம் ஆஃப் திங்கிங்ல சீமான ப்ரொஜெக்ட் பண்ணலாங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஆப்ஷன் தான். இல்ல, அதுக்கான நேரமெல்லாம் கடந்துட்டாங்கல்ல. ஏன்னா ஏடிஎம்கே பிஜேபி அலைன்ஸ் வந்துருச்சு இல்ல. சரி தம்பி, நீங்க கடந்துட்டாங்கன்னு நீங்க நினைச்சுக்கிடுங்க. அதில் நான் மறுக்க வரல. நான் ஆப்ஷன் இருக்குன்னு தானே சொல்றேன். சரி சார். ஒண்ணு. ரெண்டாவது யார சொன்னேன்? ஐயா ராமதாஸ் அவர்கள். ஐயாவோட ஸ்கீம் ஆஃப் திங்கிங்லயும் ஆப்ஷன்லயும் சீமான் ஒரு சிஎம் கேண்டிடேட்டா இருக்கிறார். அண்ணாமலைக்கோட ஸ்கீம் ஆஃப் திங்கிங்லயும் ஆப்ஷன்லயும் சீமான் ஒரு சிஎம் கேண்டிடேட்டா இருக்கிறார். இந்த ரெண்டு பேருக்கும் நான் எவிடன்ஸை சொல்றேன். சரி. மூணாவது நான் சொல்றது பாரத பிரதமர் மோடி அவர்களை. நாலாவது நான் சொல்றது மோடியை பிஎம் கேண்டிடேட்டா ப்ரொஜெக்ட் பண்ணின சத்திரியன் குருமூர்த்தி அவர்களை. மோடி அவர்கள் ஒரு நல்ல டீட்டெயில கேட்டிருக்காரு தமிழ்நாட்டுல. குருமூர்த்தி கிட்ட கேட்டிருக்காரு. ஏன் சார் குருமூர்த்தி தான் அவரை பிஎம் கேண்டிடேட்டா ப்ரொஜெக்ட் பண்ண. ரைட். குருமூர்த்தி சொல்லி ஓபிஎஸ்சி என்னாச்சுன்னு மோடிக்கு தெரியல போனே. அந்த இடம் வந்து மோடிக்கு எண்ண ஓட்டம் தான் அங்க நிறைவேற்றப்பட்டது. அதனாலதான் கடைசியா நம்ம சசிகலா விஷயத்துல ஜெயித்தோம். சரி, புரியுதா? ஆனா குருமூர்த்தியும் தோத்தாரு. ஆனா நீங்க ஜெயிச்சீங்க. பட் குருமூர்த்தி வந்து மோடியே பிஎம் கேண்டிடேட்டா ப்ரொஜெக்ட் பண்ணவர். சரி. அவருக்கு இந்தியாவில் உள்ள வரலாறு, எமர்ஜென்சி வைத்தவர், என்னைக்கும் நம்ம மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய ஒரு காமராஜ் தொண்டரா வளர்ந்தவர். எவ்வளவு விஷயங்கள் இருக்கு குருமூர்த்திக்கு பாசிட்டிவா பேசுறதுக்கு. ஒரு சசிகலா விஷயம் மட்டும் முரணா இருக்கு, அவ்வளவுதானே. ரைட்.